இந்த பில் கிளின்டன் கதை சொன்னார் பாருங்க, இது எல்லாரும் சொல்கிறாங்க ஐயா. அதாவது எனக்கு தெரியலைங்க இந்த மாதிரி சொல்கிறது. ஒரு மனைவி உட்காந்துருந்தாங்களாம், பில் கிளின்டனும் அவர் மனைவியும் போய் பெட்ரோல் போட்டாங்களாம். சார் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கங்க, அமெரிக்க ஜனாதிபதி தான் வண்டியில் உட்காந்துக்கிட்டு பெட்ரோல் போடலாம் போக மாட்டார். நம்ம பத்திரிகையில் எழுதிட்டாங்க. அப்படி நம்ம ஆளுக்கு பத்திரிகையில் இல்லை, இந்த தேவையில்லாமல் யாராவது எழுதுறது. நீங்கள் அமெரிக்க ஜனாதிபதியுடைய ஒயிட் ஹவுஸை போய் பாருங்கள். ஜனாதிபதிக்கு இப்போ ட்ரம்ப் போகிறாருன்னா அவர் ஒன்று போய் உட்காந்துக்கிட்டானே 2 லிட்டர் பெட்ரோல் போடுங்க அப்படியே சொல்லுவார். இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, அப்துல் கலாம் வந்து ஜனாதிபதி மாளிகையை விட்டு கிளம்பும்போது அவர் 2 பெட்டி கொண்டாந்து வச்சாராம். வச்சு அந்த பூவாளி எடுத்து தண்ணி ஊற்ற சொன்னாராம். நான் எதையுமே எடுத்துகிட்டு போகலன்னு அதில் காட்டணுன்றதுக்காக. ஏங்க அவர் எவ்வளவு அப்பழுக்கற்ற மனிதர். எல்லாரும் முன்னாடியும் ஒரு தண்ணியை ஊற்றி அவர் காட்டணும்னு இருப்பார். இன்னொன்றுங்க, ஜனாதிபதி மாளிகையை காலி பண்ணி போகும்போது அவர் சூட்கேஸை நம்ம ஊருக்கு போகிற மாதிரி தூக்கிட்டா போவார். அவருக்கு 1000 பேர் இருக்காங்க, இந்த நாட்டின் முதல் குடிமகன். அவர் காரில் ஏறி போவாரே தவிர அவர் பெட்டி படிக்கலாம் எவனாவது கொண்டு வந்து வைப்பான். அதாங்க உண்மை. நீங்கள் இங்கே பாருங்களேன், இப்போ இங்கேருந்து எப்போயாவது விமானத்தில் சென்னைக்கு போங்க. இப்போ நீங்களாம் விமானத்தில் போனீங்கன்னா உங்கள் லக்கேஜ் எல்லாம் போய் எடுக்கணும். நம்ம ஊரில் இருக்கிற பெரிய தலைவர்கள் யாராவது லக்கேஜ் எடுக்கிறதுக்கு நின்றுருக்காங்களா? பார்த்துருக்கீங்களா? விமானத்தில் போனவங்க பாருங்கள், அதுக்கெல்லாம் ப்ரோட்டோக்கால் இருக்குங்க. அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கே கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இருக்காங்க. அவர் நேராக வண்டி ஏறி போயிடுவார். லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கொடுப்பாங்க. எத்தனை கதையாக இப்படி வச்சுருக்கீங்க.